இருந்தது. பிஜிஎம்ஓ எல்லாம் எதுக்குடா இருக்கீங்க நீங்களா? எனக்கு தெரிஞ்ச விஏஆர் இல்லாத காலமே நல்லா இருந்தது. இப்போ நல்லா அதாவது ஓப்பனா ஃப்ராட்தனம் பண்றீங்க. இது வந்து பெஸ்ட் லீக் இந்த வேர்ல்டு. ஏதாவது கரப்ஷனுக்கா? எல்லா மேட்ச் முடிச்சோன்னா அப்படியே அந்த மேட்சஸ் ரிவ்யூல மட்டும் அப்படியே வந்துருவான் எவனா ஒரு ரெஃப்ரியை கூட்டு வந்து ஒரு 4 ரூல்ஸ் போட்டுருவாங்க, ஒன்னும் புரியாது. அதாவது அந்த ரூல்ஸ் அவனுங்களே எழுதுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அதாவது எப்போதுமே அந்த பெனால்டி செக்லாம் பண்ணும்போது யார் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னு தான் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் கான்டாக்டே கியோகரேஸ் எடுத்துட்டாரு. ஆனா இவன் வந்து அவன் போப் கால்ல பட்டுது அப்படிலாம் என்னடா இது? கியோகரேஸ் வந்து லைட்டான கான்டாக்ட் இருந்தா கூட ஓகே சொல்லலாம், ஓகே பெனால்டி வேணாம், லைட்டா தான் பட்டுச்சு, உரசிட்டு போச்சு, போப்பு தடுத்துட்டான்னு சொல்லலாம். கியோகரேஸ் வந்து கிளியரா பால இங்க இருந்து அங்க எடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஏதோ அவன் வந்து நடுவுல அவனை தள்ளி விட்டனால கால்ல பட்டு போயிடுச்சு போப் கால்ல. அது ஆனா சொல்றேனே, நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்ணுங்க.